ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சொரக்காயில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 சொரக்காய் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து வெயில் காலத்தில் நீர் காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் இருக்கிறது கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இதோட தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து சீவி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சொரக்காயில் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும், அதுவுமே எடுத்துருங்க. உள்ளே சீடு இருக்கும், அதுவுமே எடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாம்பாரில் யூஸ் பண்ணுவாங்க, கூட்டு செய்வாங்க, பொரியல் செய்வாங்க. ஆனால் என் பசங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்ற மாதிரி எதுவும் தெரியல. சரி, ஓகே, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எதனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிறது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். பெரிய பல்லில் இல்லாமல் சின்ன பல்லில் பொடிசாக சீவி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்குள்ளே பசங்க 4-5 வாட்டி வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன மம்மி, ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த மாதிரி இப்போது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் வந்து நல்லா சூடாகணும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை இருக்குது. உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இது லைட் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்கிற சுரக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா நெய்யிலே வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு பாதி கப் அளவுக்கு சுகர் சேர்த்துலாம். ஸோ இப்போ வந்து சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியாக ஆகிடும். அந்த டைமில் வந்து நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். இந்த டைமில் வந்து கேசரி கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. கம கமன்னு செம்ம வாசனையாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் கேரட் அல்வா மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சொரக்காய் வாங்கினீங்கன்னா வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட முந்திரி இருக்கிறது நான் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.